அடுப்பை பத்த வைக்க போனா தீப்பெட்டி இல்லைண்ணே. ஐயா நான் என்ன கேட்டேன் உங்க பேரு? இருங்க முத பொங்க வைக்க தீப்பெட்டியில இருந்து அழுது இருக்காங்க. என்னையா பேரு கேட்டதுக்கு தீப்பெட்டி போயிட்டேன். சரின்னு பொங்க பானை பொங்கு. சரி பானை எப்படி பொங்கு? தீப்பெட்டி வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? சுப்பேன் அப்படி சொல்லி அப்படி சாமி கோச்சுக்குவாருல. ஆமா ஒரு வழியை பத்த வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பொங்க பானை பொங்கிருச்சு. எங்க அப்பத்தான் உழவு ஓட்டது அதுக்கு செட்டு பொண்ணு தண்ணிக்குள்ளேயே விழுந்துச்சு பானையில. பொங்கல பானைக்கு உழவு ஓட்டது முதல்ல நாக்கில் ஓட்டுனா பரவாயில்ல, அது விரல ஓட்டிட்டு போட்டது. நான் என்னையா கேட்டேன்? இருங்க அங்க பல்லு விழுந்துச்சு பெரும் விஷம். பேசாம இருங்க. மறுபடியும் ஊத்தி விட்டு கம்மா தண்ணியில அலசி விட்டு மறுபடியும் பொங்க பானை. ஏன் அந்த பண்ணு செட்டு பண்ணாலும் மாட்டோம் விளக்கமா சொல்லுங்க. இன்னைக்கு லூஸ் ஆகாம போக மாட்டேன். போறது நல்லா அப்ப விட்டுருவானே. பேர் என்னப்பா? என் பேரு வீரத்தேவே. உங்க பேர் தம்பி? சொல்ல முடியாது. நல்ல பேரா இருக்கு. சரி சொல்ல முடியாது. நல்லா இருக்கீங்களா? சரி சொல்ல முடியாது. இன்னைக்கு எந்த ஒரு ஊரிய? இன்னைக்கு உடம்பு முடியல. சரி விடுவது என்ன கூந்தல் வந்திய? சொல்லலாம் என்ன மயக்கு வந்தது வைக்கிறாரு. ஆமா சரி என்ன மயக்கு வந்த? மயிரை பத்தி எல்லாம் மிதமா பேசக்கூடாது. ஏன் மயிர்னா என்ன? ஏன்னா அதுக்கு அவ்வளவு தன்மை உண்டா? அதுக்கு நிறைய பேர் இருக்கு. இன்னும் அடிடா இன்னொரு 200 ரூபாய்க்கு அடிப்பியா, இன்னொரு 200 ரூபாய்க்கு இன்னும் 2-3 அடி அடிப்பியா. அடி அப்பத்தைய காலையில 200 சேர்த்து கொடுப்பியா. அதற்கு எவ்வளவு பெரியவர் தெரியும். ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஏதாவது ஊரை ஏமாத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா? மசருக்கு எந்த ஊர்ல பெருமை இருக்கு? ஏ உசுர கொடுத்த சாமிக்க முதல்ல தானே கொடுக்க சொல்லுங்க. கையை கொடுக்க முடியாது. கையை கொடுக்க திரும்பி மழைக்காதுல. காதாரத்து கொடுத்தா கூட திரும்பி மழைக்காது. ஆனா அந்த மதுரை வெட்டி கொடுத்தா திருப்பி மழைக்க முடியாது. உசுர கொடுத்த சாமியும் மதுரை கொடுக்க சொல்லிருக்கேன். அதுக்கு என்ன பெயர் இருக்கு? அதுக்கு இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர் வச்சிருக்காங்க. பல பெயர்கள். எனக்கு தெரிஞ்ச சிகை கேள்விப்பட்டிருக்கேன், கூந்தல் கேள்விப்பட்டிருக்கேன், மயிறு கேள்விப்பட்டிருக்கேன், முடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற என்ன இருக்கு? மண்டையில இருந்தா மண்டபசரு. யாரு சாமியை கொடுத்தது? உனக்கு எதுக்கு சாமியா இருக்கு? ஐயோ இறந்தா நிக்காதே. குறுக்கு தெரிஞ்சு போவோம். நான் இருந்தாலும் நீ குடிச்சிருவேன். மண்டையில இருந்தா மண்டபசரு. ஓயாம சாமி அது என்ன சாமி அது? மண்டம் முடியுதா? மண்டையில இருந்தா மண்டபம். இறச்சி வீட்டு போன என்ன புருவத்துல இருந்தா புருவ மசரு. வீதியில இருந்தா மீச மசரு. தாடியில இருந்தா தாடி மசரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசரு. சொல்ல முடியாதா? ஏதா இருந்தாலும் பேசவே விட மாட்டேங்கிறேன். அவன் நல்ல வைக்கிறான்னு உனக்கு போறாங்க. பட்டிமன்றத்தில் பேசுறவர் தகர்த்துருவார். சாமி இங்க நாங்க காவல் பார்க்கிறோம். யார் யாரு? தங்கச்சி வள்ளி. தங்கச்சி பார்க்கலாமா சார்? எங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. கூட்டி கொண்டு விடுங்க. பரவாயில்ல வருது. ஏன்னா 85 வார்த்தை கேட்டுக்கிட்டு இந்த மண்ணொலி பாம்பு மாதிரி போறா பிள்ளைங்க. ஏனே கூட்டியாந்து விடுன்னு சொல்லும் போது நெஞ்சில உலக ஊத்துன மாதிரி இருக்காடா. எனக்கெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்க பேரும் போயிடும். கூட்டிட்டு வந்து விடுனா என்ன அர்த்தம்? இதுல போய் ஏன்பா அப்படி அனுப்புற நீ? ஏன் கூட்டியாந்து விட்டு நீ வாட்டுக்கு இருக்கணும். உனக்கு என்ன அனுப்பு? நல்ல சப்பாத்தி நல்ல சப்பாத்தி பண்ணிட்டு போய்தான் வெறுக்கணும் தானே. என்ன ஆனது? தோரங்குளத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுவோம், மணப்பாறையில் ஒரு ஆஃபீஸ், செந்துறையில் ஒரு ஆஃபீஸ் போடுவான். அன்பு ராஜாலாம் வந்துருவாங்க. அன்பு ராஜாவை செந்துறையில் வச்சிருவான். நீ டோக்கன் போடுறான். ரூம் பாய் கண்ணே ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. ரெண்டு பேரும் தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டாரா. தம்பி அஜரசிங்கமே தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டாரா. கை கோர்த்து செல்வோம்
தூக்கி வைக்கிறேன் உங்க ரெண்டு பேரும் என்ன ஒண்ணு சொன்னா நீங்க என்ன மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க நாங்க அதுக்கு கூப்பிட்டோமா நாங்க எதுக்கு அதுக்கா சாமுடு சாமி சாமி வாங்க ஏன் இவ்வளவு சத்தம் இல்லாம